கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மில் பூர்ணமாய் விளங்கும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்கி உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் பாடப்போகின்ற பாடல்கள், வாசிக்கப் போகின்ற வேத பகுதி, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கும் ஆராதனை முறைமைகள், ஜெபிக்கப் போகின்ற ஒவ்வொரு விதமான ஜெபங்கள் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்குவதாக. கர்த்தர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய அளவற்ற மகிமையான வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணர்ந்து உமக்கு ஏற்ற வண்ணமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் சீராக்கப்பட கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய கருத்திற்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படும்படி இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் ஆண்டவராகிய தேவனை முழு பொறுப்பையும் ஏற்று வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் நம் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் நம் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா,
பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிதவுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினார் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீதங்களின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனம் சொல்லும் ஒவ்வொரு சத்தியமான காரியங்களை எங்கள் இருதயத்தின் பலகைகளை எழுதி வைத்துக் கொண்டு அவைகளுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 61வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டிகளின் மறைவிலே வந்து அடைவேன். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ராஜாவின் நாட்களோடு நாட்களை கூட்டுவீர். அவர் வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார். தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கும் கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நேசருக்கு பொது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. எபினேசருக்கு பொது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், குறை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. ஆனந்தமே என்னாலுமே அப்பா உம் சமூகத்திலே. என் நேசருக்கு பொது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. என் நேசருக்கு பொது பாடல் பாடுவே, பாசத்தோடு தினம் தினம் பாடுவே. கர்த்தர் கரம் என் மேலங்க, படுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார் தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் ஆமென் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் ஆமென் என் மேலங்க, கடுகளவும்
பயமில்லைங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆமென். நாவாலை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலி துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் சொல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, கரங்கள் தட்டி சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.
எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களை நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பரிசுத்தம் உள்ள கரங்களுக்குள்ளாக எங்களை இந்த காலை வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து நிற்க வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய பரிசுத்தம் உள்ள சமூகத்தை நோக்கி கடந்து வந்திருக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவனாகி இருக்கிறதற்காக நன்றி. நீர் எங்களை கர்த்தாவை விசாரிக்கும் ஒரு கண்மலையா இருக்கிறதற்காய் நன்றி. உம்முடைய அளவற்ற மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ணுகிறதற்காய் நன்றி. நன்றி 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 நன்றி. நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக நன்றி, இரக்கங்களுக்காக நன்றி, வல்லமைகளுக்காக நன்றி, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்தமுள்ள இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ நின்று பலமடைய பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி. தேங்க்யூ மை ஃபாதர். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் பூரணமாய் விளங்குவதாக, எங்கள் மேல் பூரணமாய் விளங்குவதாக. எங்களுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் உம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ மை ஃபாதர். எஸ் மை லார்ட். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எஸ் மை ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அளவற்ற கிருபையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே, உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, உமக்கா ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பேலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. புது பேலன் தருகிறீ, புது எண்ணெய் பொழிகிறீ. கனி தரும் மரங்களாய், கனி தரும் மரங்களாய் செழித்தோ
செய்கிறீர், நான் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. 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 நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். இயேசு உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நீ அழ வேண்டாம், அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவார். நன்றி ஆவியானவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட துணையாய் நிற்கிறதற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெப நிலையிலே காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நல்ல நாமத்தினாலே நம்முடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண்டவருடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும்படிக்காக ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக தேசத்தில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் அலையை ஆண்டவராகிய கர்த்தர் உருவாக்கி தருகிறேன் என்கிற பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மோடு பேசினாரே, அந்த எழுப்புதலுக்காக நாம் மெய்யாகவே வாஞ்சையாய் வேண்டி விரும்பி காத்திருக்க துவங்குகிறோமே. இன்றைக்கும் கூட சபைகளிலே அநேக விதமான பிரச்சனை, விசுவாசிகளுக்கு நடுவிலே அநேக விதமான பிரச்சனை, ஆவிக்குரிய ஜனங்களின் நடுவிலே அநேக விதமான பிரச்சனை என்று சொல்லி எழுப்புதலுக்குரிய அறிகுறிகளே காணப்படாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்களும் நானும் கண்கொண்டு பார்க்கிறோமே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? இந்த தேவனாகிய கர்த்தர் சொன்னால் சொன்னது என்று நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக சபைகளிலும் ஊழியங்களிலும் தேச எல்லைகளிலும் எழுப்புதலின் அலையை ஆண்டவராக தேவன் பற்றி பரம்ப செய்யும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். எழுப்புதலுக்கு எது எதையெல்லாம் தடையாய் காணப்படுகிறதோ அந்த தடைகளை எல்லாம் கர்த்தருடைய கரம் உடைய பண்ணி கர்த்தருடைய சித்தம் நிறைவாக்கப்படும்படிக்காக தேசமெல்லாம் ஆண்டவராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்படும்படிக்காக ஒவ்வொருவரும் கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்பட்டு கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் நிற்கும்படியாக தேச எல்லைகளிலே ஆண்டவராகிய தேவன் தரும் எழுப்புதலின் அக்கினியின் தீ பற்றி பரம்பும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஊக்கமான மனதோடு கரங்களை தட்டி உற்சாகமான உள்ளத்தோடு கூட நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவாக்கப்படும்படிக்காக நீர் பேசினுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலே எழுப்புதலை தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் நீர் உம்முடைய பரிசுத்தமுடைய நாமத்தினாலே உச்சரித்தீரே. அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய கண்கள் காண நிறைவாக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே சபைகள் நிறைந்து வழிவதாக, ஊழியங்கள் பெருக்கமாய் நிறைந்து வழிவதாக. எங்கெங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள் அறிவிக்கப்படுகிறதோ ஆங்காங்கே எழுப்புதலின் அனல் பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எழுப்புதலுக்கு தடையாய் காணப்படும் எல்லா சாத்தானின் தடை சுவர்களை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இப்பொழுது நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை தேச எல்லைகளிலே பற்றி பிடிப்பதாக, தேச எல்லைகளிலே கொழுந்து விட்டு எறிவதாக. கர்த்தராகி உம்மால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களிலே காணப்படும் ஒரு எழுத்தும் ஒரு எழுத்தின் உறுப்பும் அவமாக்கப்பட்டு போகாதபடி அவைகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாக்கப்படும்படிக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிற இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒரு ஓட்டத்தை போல அல்ல. இந்த ஓட்டத்தின் நிலைகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி ஓடி முடித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மால் ஆகும். மற்றபடி இந்த ஓட்டத்தினுடைய காரியங்களை பற்றிதான நிலைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளாதிருக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்திலே பாதி வழியில் நாம் விழுந்து போனதையே அறிய முடியாதவர்களாய் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால சீர்கட பண்ணக்கூடிய அவைகளிலே நின்று நீங்களும் நானும் சீர்படுத்தப்பட வேண்டும் என்கிற விஷயத்தை பற்றி பல நாட்களாக கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசிக் கொண்டு வருகின்றார். இந்த வார்த்தையை நான் மீண்டும் உங்களுக்கு என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சீரடைய பண்ண வேண்டியது அவசியம். இந்த சீர்கேடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய எல்லா விதமான மேன்மையான மகிமையான பரிமாணங்கள் யாவற்றையும் இந்த சின்ன ஒரு விஷயம் கெட்டுப்போக பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ட்ரெயினை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த ட்ரெயினை வேறு வழியை நோக்கி நம்ம திருப்ப வேண்டும் என்று சொன்னால் பெரிய காரியத்தில் சாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சின்ன ஒரே ஒரு பாயிண்ட் அடிக்கிறது என்கிறதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் அவர்கள் மாற்ற ஆரம்பித்தாலே போதும், இந்த தண்டவாளம் வேறொரு காரியத்தோடு கூட இணைக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவ்வளோ பெரிய ட்ரெயின் அப்படி வழி தப்பி வழி மாறி கடந்து போகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாவற்றையும் கெட்டுப்போக பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மேல் மட்டம் துவங்கி அடிமட்டம் வரைக்கும் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமற்றது, தேவனுக்கு உகந்தது, தேவனாகிய கர்த்தரால் அருவருக்கப்படக்கூடியது எவை எவைகள் உண்டோ அவைகளிலே நின்று நீங்களும் நானும் சீர்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சீர்படக்கூடிய அந்த நிலைகள் என்கிறதை பற்றி கர்த்தர் பல விஷயங்களை நம்ம கூட வந்து பேசிக்கொண்டு வருகின்றார். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். யூதாவின் புத்தகத்துல 14வது அதிகாரம் 15வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யூதா 14-15 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. யூதாவின் புத்தகம் 14-15 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார். இதுல ஒரே வார்த்தை பல
விதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கு 1000 தூதர்களோடு கூட கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். அவபக்தி என்று அழைக்கப்படக்கூடிய அன்காட்லினஸ் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவன் அருவருக்கக்கூடிய இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், பக்தியற்ற ஒரு மனிதனை போல நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவனால் பக்தியுள்ள சந்ததி என்று அழைக்கப்படும்படிக்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை தம்முடைய கிருபையினால் தம்முடைய சித்தத்தின்படி அழைக்க துவங்கினார். ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் என்னுடைய பக்தியுள்ள சந்ததியார். இவர்களின் நடுவிலே நான் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்குகின்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை பக்தியோடு கூட எவன் பின்பற்ற துவங்குகிறானோ அவன் மூலமாகவே கர்த்தராகிய தேவன் பல விதமான கிரியைகள் யாவற்றையும் செய்து கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களுக்காக நம்ம ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கே தெரியும், தேசத்திலே காணப்படும் பல விதமான பிரச்சனைகளுக்காக, தேசத்திலே காணப்படும் பல விதமான வன்முறைகளுக்காக, தேசத்திலே வரக்கூடிய பெரிய பெரிய அழிவுகளுக்காக, தேசத்திலே காணப்படக்கூடிய எழுப்புதல் அற்ற நிலைகளுக்காக, சபைகளிலே காணப்படக்கூடிய குழப்பங்களுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல ஒருவனின் நிமித்தமாக, அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய என்னை நோக்கி நீ ஜெபித்த ஜெபத்தை நான் அங்கீகரித்தேன் பவுலே, என்றாலும் கூட இந்த கப்பலிலே காணப்படக்கூடிய அநேக விதமான பகுதிகள் உடைந்து விழுகிறதை பார்ப்பாய். இந்த கப்பல் சேதமடைய ஆரம்பிக்குமே தவிர என்றாலும் உயிருக்கு எந்த விதமான சேதம் உருவாக்கப்படாது என்கிறதை பற்றி நான் உனக்கு சொல்லுகின்றேன். இவைகள் எல்லாவற்றையும் ஜீவனுள்ள தேவனாகிய என்னை சேவிக்கக்கூடிய உன் நிமித்தம் நான் இவர்களுக்கு தயவு செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப நம்ம நிமித்தமாக இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது அவசியம். என் நிமித்தமா நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பக்தியுள்ள ஒரு சந்ததியா இருக்கிறது உண்டானால், என் நிமித்தம் இந்த உலகமே ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இந்த உலகத்தினுடைய நிலைகளை நான் பார்க்க ஆரம்பித்தால் இவைகள் எல்லா இடங்களிலும் சீர்கட்ட ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கிறேன். எல்லா இடங்களிலும் இயற்கைகள் எல்லைகளை மீறி வருகிறதை பார்க்கிறேன். தேசங்களிலே சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைகளை நான் பார்க்க ஆரம்பிக்கின்றேன். தேசங்களை எங்கு பார்த்தாலும் பயங்கள், தேசங்களை எங்கு பார்த்தாலும் வியாதிகள், தேசங்களை எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன அப்படின்னா, தேவ பக்தி உள்ளவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் இந்த உலகத்துல எங்குமே இல்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் நிமித்தம் இந்த உலகமே மகா பெரிய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பிரசங்கம் பண்றோம், ஊழியம் பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்தை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பிக்கின்றோம். என்றாலும் கூட உண்மையான தேவ பக்தி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் என் நிமித்தம் இந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறதை பார்ப்பேன். என் நிமித்தம் இந்த உலகமே ஆண்டவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறதை நான் பார்ப்பேன். ஆனால் இந்த உலகத்திலே நானே வாழ்க்கை வாழ முடியாத அநேகம் தடைகள் வருகிறதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கும் உண்மையான தேவ பக்தி என்னுடைய வாழ்க்கையில இல்லை. என்னுடைய வாழ்க்கையில இந்த உண்மையான தேவ பக்தி இருக்கிறது உண்டானால் என் நிமித்தம் இந்த அகில உலகத்திலே காணப்படும் மக்கள் ஒருவேளை தேவனுக்கு விரோதிகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் என் நிமித்தம் அவர்களுடைய நிலைகள் மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் எதை விரும்ப ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அந்த அவபக்தி என்கின்ற ஒரு காரியம். இது நம்முடைய வாழ்க்கையை பட்சிக்கக்கூடிய ஒரு கொடிய ஒரு நோய்க்கிருமியை போல. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மட்டுமல்ல, இது யார் யாரையெல்லாம் பற்றி பிடிக்க ஆரம்பிக்கிறது என்றால், அவன் யார் யாரோடெல்லாம் மெய்யாகவே ஐக்கியம் கொள்கிறானோ அவனையும் இந்த அவபக்தி பற்றி பிடிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. இது ஒரு நோய் தொற்று கிருமியை போல. ஒருவனுக்கு இந்த அவபக்தி என்கின்ற ஒரு சுபாவம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் நிமித்தம் எல்லா விதமான ஜனங்களும் சபையே பாதிக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அவபக்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிலைகளைத்தான் கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே அருவருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். உள்ளத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு பக்தியற்ற ஒரு நிலை, அல்லது ஒரு சின்ன ஒரே ஒரு பக்தியின் வேஷம் போடக்கூடிய ஒரு நிலை, அல்லது ஒரு சின்ன ஒரே ஒரு அவபக்தியான ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் உன் நிமித்தம் உன்னுடைய குடும்பம் சபிக்கப்பட ஆரம்பிச்சிடும்.
உன் நிமித்தம் உன் தேசம் சாபமாய் மாற்றப்பட ஆரம்பிச்சு. உன் நிமித்தம் அகில உலகமே தேவனாகிய கர்த்தருடைய மகிமையை இழக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அதனாலதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில எத்தனை முறை ஆண்டவராகிய தேவன் பேசுகிறார் பாருங்கள். அவபக்தி உள்ள எல்லா விதமான ஜனங்களை கண்டிக்கிறதற்காக, அவபக்தி நிறைந்தவர்களுடைய அவபக்தியான கிரியைகளை, அவபக்தி உள்ள காரியங்களை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் ஆராய்ந்து பார்த்து அவைகள் எல்லாவற்றையும் கண்டிக்கிறதற்காக ஆயிரம் தூதர்களோடு கூட கர்த்தராகிய தேவன் வரப்போகிறார். அவபக்தி எவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை பெற்றது என்று பாருங்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலே எங்காகிலும் ஒரு மூலையிலே ஒட்டி இருக்க ஆரம்பித்தால் கூட இவைகளின் மூலமாய் வரக்கூடிய அநேகம் சாபங்கள் நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் பற்றி பிடிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவபக்தி என்றால் என்ன என்கிறதை சில காரியங்களை சற்று ஆழமாக நம்முடைய தியாகத்துல பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த நிலைகள் காணப்படுகிறது உண்டானால் இவைகளிலே நின்று முதல் காரியம் நீங்களும் நானும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த அவபக்தியினுடைய காரியங்கள் எங்காகிலும் இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழக்கிறது மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் சாபத்தை உருவாக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைனா எப்படிப்பட்டது? ஒரு கிறிஸ்தவன் எங்க போனானோ அவன் நிமித்தமாக அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட ஆரம்பிக்கும். ஒரு யோசேப்பு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் எகிப்து என்கிற தேசத்தின் ஊடாக கடந்து போனார். அந்த எகிப்து நாடே யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட துவங்க ஆரம்பித்தது. பஞ்சம் தேசம் எங்கிலும் மகா பெரிய பஞ்சம் சூழக்கூடிய நேரத்திலே அந்த எகிப்திலே மட்டும் தானியங்கள் எந்த விதமான குறைவும் இல்லாமல் காணப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வேற எந்த விதமான பிரச்சனை இல்லை, அல்லது பார்வோனுடைய மகா பெரிய உன்னதமான ஆட்சியினுடைய காரியத்தினாலும் அல்ல, தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தை ஆசீர்வதிச்சார். ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அந்த தேசத்திற்குள் வர வேண்டும் என்று சொன்னால் நான் பக்தி நிறைந்தவனாய் காணப்பட வேண்டும். அதனாலதான் கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம், நீ பக்தி உள்ளவனாய் மட்டுமல்ல உன்னுடைய சந்ததியும் பக்தி உள்ளவர்களாய் மாற்றப்படும்படிக்காக அவர் ஒருவனை அல்லவா உண்டாக்கினார், அந்த ஒருவன் தேவனுடைய பக்தி நிறைந்த சந்ததியை பெரும்படிக்காகத்தானே அவனை அவர் உருவாக்கினார். இப்ப நிறைய நீங்களும் நானும் யாரை உருவாக்க வேண்டும்? தேவ பக்தி நிறைந்த சந்ததிகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்திலே காணப்படும் கேடுபாடுகள், உலகத்திலே காணப்படும் அநீதிகள், உலகத்திலே காணப்படும் அக்கிரமங்கள், உலகத்திலே காணப்படும் மாய்மாலங்கள், மாயைகள் எல்லாம் மறைந்து ஓடி போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். உங்களுக்கே தெரியும், மிகுதியாய் நான் உழைக்கிறேன், மெய்யாகவே நான் கொஞ்சமாய் என்னுடைய வாழ்க்கையை சேர்க்க துவங்க ஆரம்பிக்கின்றேன், மிகுதியாய் நான் பிரயாசப்பட ஆரம்பிக்கின்றேன் என்றாலும் நான் மெய்யாகவே சம்பாதிக்கக்கூடிய பொருள் என்னுடைய எந்த விதமான காரியத்திற்கும் போதுமானதாக காணப்படுகிறது இல்லை. நிறைய அநேகம் விதமான பிரயாசப்பட நிறைய ஜெபிக்கிறேன் என்றாலும் அதனுடைய முழு மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியல. ஆண்டவருடைய வசனங்களை மிகுதியாய் நான் தியானிக்க ஆரம்பிக்கின்றேன், அதனுடைய வளர்ச்சி அதனுடைய மேன்மை என்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே தேவ பக்தி உள்ள சந்ததியினுடைய காரியத்தினால் மட்டும்தான் தேசமே ஆசீர்வாதமாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீ ஒரு காரியம் செய்வ, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கின்றான். எல்லா மக்கள் விதைக்கிற மாதிரி அவனும் விதைக்கிறான். வசனத்தில் என்ன போட்டுருக்கு? மற்ற எல்லா விதமான மக்களை காட்டிலும் 100 மடங்கான பலனை அவன் தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். எல்லா ஜனங்களும் காணக்கூடிய மக்கள் ஈசாக்குடைய வயலை மட்டும் பார்க்கிறாங்க. எல்லாருடைய வயலும் காய்ந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் ஈசாக்குடைய வயல் மட்டும் இத்தனை தூரம் செழிப்பா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறதுனால அவனுடைய நிலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில உண்மையான தேவ பக்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய மகிமைக்கு பாத்திரமாய் மாற்றப்படுகின்றேன். என்னை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் அந்த மகிமைக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் மெய்யாகவே மாற்றமடைய ஆரம்பிக்கிறார். அவபக்தி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்றால் சில முக்கியமான காரியங்களை கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்களை நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். முதலாவது விஷயமாக கர்த்தருடைய வேதம் அவபக்தியை குறித்து என்ன வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறது என்று பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. இதுக்கு ஒத்து வசனம் இன்னொரு வசனத்தை நான் சொன்னாதான் இதனுடைய விளக்கத்தை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். முதல்ல இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி.
இன்னொரு வசனத்தை நம்ம சேர்த்து வாசிச்சா தான் அதனுடைய முக்கியமான விளக்கத்தை நாம் நம்முடைய தியானத்திலே கற்றுக்கொள்ள முடியும். ஆதியாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். 13வது வசனம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்கிறார். முதல் காரியமாக எது அவபக்தி அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் மனிதனுக்கு ஒரு நல்ல ஒரு பணி ஒன்றை கொடுத்து விட்டு போனார். என்ன பணியை கொடுத்து விட்டு போனார்? ஆதாமை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கின ஆதாமனுடைய கையிலே நல்ல ஒரு பணி ஒன்றை கர்த்தராகிய தேவன் கொடுத்தார். என்ன பணியை கொடுத்தார்? நீ இந்த உலகத்தை பண்படுத்தவும் காப்பாற்றவுமே நான் உன்னை உருவாக்கி வைத்தேன். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான நிலைகளிலே பண்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகள், பண்படுத்தப்படாதிருக்கக்கூடிய நிலைகளை பண்படுத்தவும், பண்படுத்தப்பட்ட அந்த நிலைகள் எல்லாவற்றையும் காப்பாற்றும்படிக்காகத்தான் நான் உன்னை இந்த உலகத்திலே உருவாக்கி வைத்தேன். உலகத்துல அநேக விதமான சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பண்படுத்தப்படாத நிறைய காரியங்களை பண்படுத்த வேண்டிய முக்கியமான பணி யாருடைய பணி அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வேலை. நம்முடைய கையில கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பு என்ன? பண்படுத்தப்படாது இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்களும் நானும் பண்படுத்த வேண்டியது அவசியம். பண்படுத்துகிறது மட்டுமல்ல, பண்படுத்தப்பட்ட ஒவ்வொரு நிலங்களையும் நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். இது எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார் அப்படின்னா, தேவன் நம்முடைய கரங்களை நம்பி பலவிதமான ஊழியங்களை தந்திருக்கிறார். அது ஒருவேளை ஜெப ஊழியமாய் இருக்கலாம், அது ஒருவேளை நீங்க போய் செய்யக்கூடிய அநேக விதமான பிரயாசங்களாக காணப்படக்கூடிய ஊழியமாய் இருக்கலாம், கிராம ஊழியங்களாய் இருக்கலாம், நகர ஊழியங்களாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், கன்வென்ஷன் கூட்டங்களாய் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஊழியமாய் இருந்துட்டு போட்டும், இந்த ஊழியத்தினுடைய பின்னணியத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பண்படுத்தப்படாத ஒவ்வொரு நிலங்களையும் அல்லது மனுஷனுடைய மனங்களையும் பண்படுத்தும் கிரியைகளை நீங்களும் நானும் உருவாக்க ஆரம்பிக்கிறோம். இதுதான் மனிதர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தந்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு. என்ன பொறுப்பு கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றார்? பண்படுத்தப்படாது இருக்கக்கூடிய நிலங்களை நீ பண்படுத்த வேண்டும், பண்படுத்தப்பட்ட நிலங்களை நீ பாதுகாக்க வேண்டும். இவைகளிலே மீண்டும் தீட்டானதும் அல்லது அருவருப்பானதும் எந்த காரியமும் உள்ளே வந்து விடாத அளவிற்காக, அல்லது பறவைகளினாலேயோ விலங்குகளினாலேயோ அநேக விதமான மனுஷர்களின் மூலமாகவோ எந்த விதமான சேதமும் வந்துவிடாது இருக்கக்கூடிய அளவிற்காக நீ அந்த காரியங்கள் யாவற்றையும் பண்படுத்தின ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாக்க வேண்டியதும் நம்முடைய கடமையாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. எனக்காக நான் ஜெபிக்கிறேன், தேசத்திற்காக ஜெபிக்கக்கூடிய மனுஷனை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஏதோ ஒரு குருட்டாட்டமாக நான் ஜெபிக்கிறேன், தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்னால் சும்மா நான் வாயளவில் நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தினால் உள்ளத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்கக்கூடியவன் யார்? இந்த தேசமே அழிவை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் ஒரு நாள் நம்மளை பார்த்து கணக்கு கேட்பார். எனக்கு என்ன விதமான கணக்குகளை கர்த்தராகிய தேவன் கேட்க போகின்றார்? இந்த உலகத்தை மெய்யாகவே நீ பண்படுத்தவும் காப்பாற்றவும் உன்னை நான் உருவாக்கி வைத்தேனே. உலகம் பண்படாத நிலைகளிலே காணப்படுகிறதற்கு யார் காரணம்? கிறிஸ்தவனாகி நீயும் நானும் இயக்கம் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்தினால் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் இந்த உலகம் என்றைக்கோ பண்படுத்தப்படக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து போக ஆரம்பிச்சிருக்கிறத பார்க்க முடியும். இந்த உலகம் இன்றைக்கு வரைக்கும் அநேக விதமான முட்களையும் குறுக்குகளையும் முளைப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய இயக்கம் இல்லாதிருக்கக்கூடிய காரணம் தான். கிறிஸ்தவர்களாக தங்களுடைய ஓட்டத்தினுடைய காரியங்களை மறந்து போன நிலைகளிலே காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த உலகம் தன்னுடைய பலனை மக்களுக்கு தர முடியாததாக, உலகத்திலே இருந்து வரக்கூடிய சாபங்களும் வேதனைகளும் மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. இயற்கையின் சீற்றங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயற்கையினால் வரக்கூடிய அநேக விதமான பெரிய அழிவுகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் மழை அநேக விதமான மக்களை போஷிக்கும்படிக்காக உருவாக்கப்பட துவங்கிற்று. ஆனால் இன்றைக்கு அதே மழையை மக்களை அழிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? பண்படுத்த வேண்டிய மனிதன் பண்படுத்தாமல் முடங்கி போக ஆரம்பிச்சிட்டான். சீர்படுத்த வேண்டிய மனிதன், இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டிய மனிதனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளை மறந்து அவன் தன் வட்டத்திலே அவன் மெய்யாகவே சுருக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிட்டான். தனக்காக ஜெபிக்கிறான், தன்னுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காக ஜெபிக்கிறானே தவிர தேசத்தினுடைய நிலைகளை காப்பாற்றும்படிக்கு எழும்பக்கூடியவன் யார்?
தேசத்திற்காக இரவும் பகலும் புலம்பி அழக்கூடியவன் யார்? தேசத்திற்காக திறப்பிலே நின்று கண்ணீரோடும் மெய்யாகவே புலம்பலோடும் வேதனைப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினால் தன்னுடைய மனதின் ஆழத்திலே உடைந்து உள்ளத்தை ஊற்றக்கூடிய மனிதன் யார்? வசனத்துல ஆண்டவராக தேவன் என்ன விதமான வார்த்தையை சொல்லுகின்றார்? அவபக்தி என்கின்ற ஒரு காரியம் எதனால் வருகிறது அப்படின்னா, செய்ய வேண்டிய கடமையை செய்யாதிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பெயர் அவபக்தி. என்னென்ன கடமையை ஆண்டவராக தேவன் என்னுடைய கரங்களிலே தந்து வைத்து விட்டு போனார். ஆரம்ப நாட்களிலே எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் அடிக்கடியாக ஒரு வார்த்தை சொல்வார், இந்த ஆதாமியவாள் மட்டும் விழாம இருந்திருந்தா பரவாயில்லைங்க, இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே தேசத்துல பாவமே வந்திருக்காது. நான் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வேன், அவங்க விழுந்துட்டாங்க பரவாயில்ல, நீ விழாமல் உன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம் தானே, நீ உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீ மெய்யாகவே காப்பாற்றிக் கொள்ளலாம் தானே. அவர்கள் ஆண்டவராக தேவன் தந்த பொறுப்பை இழந்து போனாங்க. ஆனால் அந்த பொறுப்புக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவன் யார்? இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி கர்த்தராக தேவன் யார்கிட்ட கணக்கு கேட்பார் தெரியுமா? யாரை பார்த்து ஆண்டவராக தேவன் கேட்பார்? இந்த பூமி மக்கள் வாழக்கூடிய மெய்யாகவே இந்த தகுதிகள் எல்லாவற்றையும் இழந்து போனதற்கு யார் காரணம்? கர்த்தராக தேவன் கேட்பார். இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா விதமான விஷயங்களையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப ஒரு 2-3 நாளைக்கு முன்பதாக திருச்செந்தூரிலே காணப்படக்கூடிய அந்த கடற்கரையை பற்றி ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வந்தது. அதுல அவங்க என்ன சொல்றாங்க? திருச்செந்தூரிலே காணப்படக்கூடிய கடற்கரையினுடைய பரப்பளவு குன்றி போக ஆரம்பித்துக் கொண்டே வருகிறது. அந்த கரையினுடைய எல்லைகள் எல்லாவற்றையும் தாண்டி சமுத்திரத்துடைய நீர் உள்ள வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. கொஞ்ச நாளில் அந்த திருச்செந்தூர் ஊரே அழிந்து போகும் என்கிறதை பற்றி பேசுறாங்க. அந்த நீர் மட்டம் ஒவ்வொரு நாளும் உயர்வை நோக்கி போகிறதுக்கு யார் காரணம்? எல்லா விதமான காரியங்களும் பூமி வாழ தகுதி இல்லாதது என்கிறதை பற்றி மக்கள் பேசக்கூடிய அந்த நிலைகளை நோக்கி இந்த பூமி கடந்து போனதற்கு யார் காரணம்? சீர்படுத்தவும் பண்படுத்தவும் வேண்டிய நீயும் நானும் உறக்கத்தின் ஊடாக கடந்து போகிறோம். பூமிக்காக கர்த்தருடைய நாமத்தினால் உத்தரவாதம் பண்ண வேண்டிய நீயும் நானும் உலகத்திலே சாத்தான் உள்ளே வரக்கூடிய நேரத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் சாத்தானுடைய நிலைகளை தடுக்க வேண்டிய நீயும் நானும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் நானும் இயக்கமில்லாத ஒரு கிறிஸ்தவனாய் காணப்பட ஆரம்பிச்சனாலதான் சாத்தான் தன் பங்குக்காக உலகத்தின் உள்ளாக கடந்து வந்து என்னென்ன காரியங்களை மாற்றங்களை உருவாக்க முடியுமோ, எத்தனை தன்மைகளை மக்களுக்கு எதிரான காரியங்களை உருவாக்க முடியுமோ, இன்றைக்கு உலக அளவுல எந்த விதமான இடங்களிலும் மக்களால் தனித்து வாழவே முடியாத சூழ்நிலை. உலகத்துல ஒரு பெண் தனியாக நடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை. உலகத்துல எந்த நேரத்தில் எந்த காரியம் உருவாக்கப்பட போக தெரிய முடியாத ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. 2 நாளைக்கு முன்னால செத்து போன அந்த மனுஷனுடைய நிலைகளை பாருங்க. அதாவது தன்னுடைய அந்த கட்சி சார்ந்த காரியத்துல மிகவும் உயர்ந்த பதவி வகித்த ஒரு மனிதன் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அவங்க வீட்டு வாசலை கொண்டு போடப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. உலகத்துல எல்லா விதமான காரியம் நமக்கு எதிரடையா இருக்கக்கூடிய நிலைகள். சாப்பாடு உருப்படியா சாப்பிட முடியாது பாருங்க. சாப்பாட்டுல கலப்படம், சாப்பாட்டினுடைய காரியத்திலே அநேக விதமான தீமைகள். நல்ல ஒரு காற்றை சுவாசிக்க முடியுதான் பாருங்க, அந்த காற்றிலே அநேக விதமான பிரச்சனை. நல்ல ஒரு தண்ணீரை குடிக்க முடியுதான் பாருங்க, தண்ணீரிலே அநேக விதமான பிரச்சனை. இவைகள் எல்லாவற்றுக்கும் யார் காரணம்? ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், அவபக்தியாய் நீயும் நானும் வாழ்க்கை வாழ ஆரம்பித்ததுதான் காரணம். நான் உலகத்தை நான் நன்மையத்தான் உருவாக்கி தந்தேன். அதை தீமையாக மாற பண்ணக்கூடிய கிரியைகளை செய்தது யார்? இயங்க வேண்டிய நீ இயங்காமல் போக ஆரம்பிச்சனா. அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஆரம்பிச்சனாலதான் நான் என்னுடைய சமூகத்தை விட்டு நான் அவர்களை துரத்தி போட ஆரம்பிச்சேன். அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பண்படுத்தியும் காப்பாற்றும் படிக்காகவும் நான் அவர்களை உருவாக்கி வைத்தேன். அவர்களோ பாவம் செய்து என்னுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி போனதுனாலதான் அவர்களை அந்த இடத்தை விட்டு நான் துரத்தி போட ஆரம்பிச்சேன். இன்றைக்கு நீங்களும் நான் அதைத்தானே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகின்றார், அவபக்தி என்கிறது எதன் மூலம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? செய்ய வேண்டிய பணியை நான் செய்யாதிருக்கக்கூடிய தன்மைகளுக்கு பெயர் அவபக்தி. என்னென்ன பொறுப்பை தேவன் என்னுடைய கையிலே தந்திருக்கிறாரோ அந்தந்த பொறுப்புகளை நீங்களும் நானும் செய்யாதிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒருவேளை அந்த பொறுப்பை கடமைக்காக நான் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏனோதானோ என்று நான் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால், அது மேல எந்த ஒரு இன்வால்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது, ஒரு ஊழியம் என்று சொன்னால் ஒரு இன்வால்மெண்ட் கிடையாது. ஏதோ நான் கடமைக்காக காரியங்களை செய்கிறேன், கடமைக்காக வருகிறேன், கடமைக்காக உழைக்கிறேன், கடமைக்காக சபையின் ஊடாக இல்லை. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீங்களும் நானும் உத்தரவாதம் பண்ண வேண்டியது அவசியம். உலகத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் என்கிட்ட கணக்கு கேட்பார். உண்மைதான், நான் அவருக்கு முன்பதாக அநேக விதமான கணக்குக்குரிய பதில்களை நான் சொல்ல வேண்டும். இதே கர்த்தர் என்னோடு கூட நிறுத்த மாட்டார். ஆண்டவராகிய தேவன் இந்த சபையில் இருக்கக்கூடிய, இந்த சபையை நடத்தக்கூடிய இந்த மனுஷன் நான் வந்து கணக்கு கேட்டுட்டேன்ப்பா, இனி இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களை நான் விட போகிறேன். இல்லை, ஒவ்வொரு தனித்தனி மனிதனையும் கர்த்தராகிய தேவன் கணக்கிலே கொண்டு வந்து நிறுத்துவார்.
நீ இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு நீ செய்த காரியம் என்ன? உலகத்தை பண்படுத்தவும் காப்பாற்றவும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீ என்ன காரியத்தை செய்தாய்? உலகம் இத்தனை தூரம் சீர்கட்டு போறதுக்கு யார் காரணம்? இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அந்தந்த நாளில் சீதளமும் உஷ்ணமும் எல்லா காரியங்களும் நிறைவாய் வரக்கூடிய அளவிற்காய் உலகத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கி தந்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, பனிக்காலத்தில் பயங்கரமான வெயில் அடிக்கக்கூடிய காரியங்களை, வெயில் காலத்தில் பயங்கரமான, அதாவது அநேக விதமான மழை பெய்யக்கூடிய காரியங்களை, மழை காலத்தில் பயங்கரமாய் சுட்டரிக்கக்கூடிய வெயில் அடிக்க, இவை இந்த சீதளங்கள் எல்லாம் மெய்யாகவே மாறி போனதற்கு யார் காரணம்? கர்த்தராகிய தேவன் தந்தவர்கள் எல்லாம் நல்லதுதான். எல்லா விதமான காரியத்தையும் நேர்த்தியாகவே உருவாக்கி கர்த்தராகிய தேவன் தந்தார். இவைகள் எல்லாம் கெட்டு போனதற்கு யார் காரணம் என்றால், பண்படுத்தவும் காப்பாற்றவும் உருவாக்கப்பட்ட மனிதன் செயல்படாமல் தன்னை முடக்கிக் கொண்டதுதான் காரணம். நீங்களும் நானும் தான் காரணம். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், எது அவபக்தி? தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. நான் என்னுடைய குடும்பத்தோடு கூட முடங்கி போய்விடுகின்றேன், என்னுடைய வேலையோடு கூட நான் முடங்கி போக ஆரம்பிக்கிறேன், என்னுடைய சூழ்நிலைகளோடு கூட என்னுடைய கிரியைகளை நான் முடக்கிக் கொள்ள ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கின்றேன். இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நான் நல்லா இருந்த போதும், என் குடும்பம் நல்லா இருந்த போதும், எனக்கு தேவையான சம்பாத்தியம் வர ஆரம்பிச்சா போதும், என்னுடைய சரீரத்திலே காணப்படக்கூடிய பலவீனம் மாற்றப்பட்ட போதும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளையும் நம்பி கொடுத்த கர்த்தருக்கு முன்பதாக என்ன கணக்கை நீங்களும் நானும் போய் சொல்ல போகிறோம். அவபக்தி என்கிறது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா, தேவன் நம்முடைய கையிலே தந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை பற்றி ஒரு அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், அவைகளை பற்றி ஒரு அக்கறையற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், இந்த உலகத்திலே மக்கள் வாழ முடியாத சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதற்கு முதல் காரியம் நான் உணரணும். என்ன உணர வேண்டும்? இந்த உலகத்திலே மக்கள் வாழ முடியாமல் போனதற்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. நான் சரியாக இந்த உலகத்தை சீர்படக்கூடிய காரியங்களுக்காக நான் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி உழைக்க ஆரம்பித்திருக்கிறது உண்டானால், ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறது உண்டானால், உலகம் வாழ தகுந்ததா இருந்திருக்கிறது நான் பார்த்திருப்பேன். ஆனால் இந்த உலகம் மக்களுக்கு எதிரடையாய் காணப்படுவதற்கு யார் காரணம்? நான் தான் காரணம் என்கிறதை ஒத்துக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு நிலை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதோ, அப்பதான் இந்த உலகம் மீண்டும் தன் பங்குக்கு சீர்படுத்தப்படக்கூடிய நிலைகளை நோக்கி கடந்து வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எது அவபக்தி? தேவன் தந்த பொறுப்புகளை அலட்சியப்படுத்தக்கூடிய தன்மைகள் எல்லாம் அவபக்தி. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பொறுப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். உலகத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்களும் நானும் கணக்கு சொல்ல வேண்டும். தேசத்திலே காணப்படும், அரசாங்கத்திலே காணப்படக்கூடிய அதிகாரிகளை பற்றி நீங்களும் நானும் கணக்கு சொல்லும். ஏனென்றால் அதிகாரம், எல்லா விதமான அதிகாரங்களை உருவாக்கவும் அதிகாரங்களை தள்ளவும் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் பொறுப்பை தந்தார். இந்த தேசத்திலே இத்தனை விதமான அநீதியான காரியங்கள் உருவாக்கப்படுவதற்கு யார் காரணம்? அநேக விதமான மக்களுடைய காரியம் அல்ல, அநேக விதமான பொல்லாத சந்ததிகள் அல்ல. உழைக்க வேண்டிய நீயும் நானும் உழைப்பை மறக்க ஆரம்பிச்சோம். அதான் காரணம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் அவபக்தி என்று அழைக்கப்படக்கூடிய சீர்படுத்தப்பட வேண்டிய இந்த உலகத்தை நான் சீர்படுத்தக்கூடிய காரியங்களை பற்றி மறந்து போக ஆரம்பிச்சதுனாலதான் உலகம் மனு குலத்திற்கே எதிரடையாய் விளங்க ஆரம்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். உலகத்திலே காணப்படும் எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாலும், அது காற்றா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், எந்த விதமான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லா விஷயமும் மனுஷனுடைய வாழ்க்கைக்கு எதிரடையாய் காணப்படுகிறதுக்கு யார் காரணம்? நீங்களும் நானும் தான் காரணமாய் காணப்படுகின்றோம். அப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த அவபக்தியை முதல் காரியம் நம்மை விட்டு அப்புறமாக்க வேண்டும். அந்த வசனத்துல என்ன ஆண்டவராக தேவன் பேசுகின்றார்? மக்களின் நடுவிலே காணப்படக்கூடிய அவபக்தியை நியாயம் விசாரிக்க 1000 தூதர்களோடு கூட கர்த்தராகிய தேவன் வரப்போகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய மறந்து போனவர்களாய், ஆவிக்குரிய மனிதன் என்கின்ற அந்த காரியங்களை விட்டு என் மட்டிலே நான் குறுகி போகக்கூடிய வாழ்க்கைகள் எல்லாம் அவபக்தி. என்னை மட்டுமே நான் நேசிக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் அவபக்தி. என்னுடைய குடும்பம், என்னுடைய தேவை, என்னுடைய சூழ்நிலைகள் மாற்றப்பட ஆரம்பித்தால் போதும் என்று சொல்லி ஆவிக்குரிய நிலைகளை நான் குன்றி போக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மைகளுக்கும் பெயர் அவபக்தி. ஆகவே இப்படிப்பட்ட அவபக்தி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய வரைக்கும் ஆண்டவருடைய மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. முதல் காரியம், நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். இந்த அவபக்தியான நிலைகள் எல்லாவற்றையும் விசாரிக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் வருகிறதற்கு முன்பதாக என்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளுக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடிய அளவிற்காய் நான் என்னை சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் உங்களுக்கும் எனக்கும் திட்டமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் இரண்டாவது ஒரு விஷயத்தை நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 2வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 16 முதல் 18 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால்
அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவையை போல படரும். இமனேயும் பிலேத்தும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். அவபக்தினா இரண்டாவது காரியம், என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார்? என் நிமித்தம் எவனாகிலும் இடறல் அடைகிறது உண்டானால் நான் அவபக்தி உள்ளவனாய் நினைவு கூறப்படுகின்றேன். என்னுடைய கிரியைகள், என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் மற்றவனுடைய பக்தி விருத்துக்கு ஏதுவாகவே காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு கிறிஸ்தவன் எதை அவன் வெளிப்படுத்த வேண்டும்? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். எதை அவன் வெளிப்படுத்த வேண்டும்? கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை யார் மூலமாக தேவனை அறியாதிருக்கக்கூடிய புறஜாதி மனிதன் அறிந்து கொள்ள முடியும்? உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் தான். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கும் கூட வியாதிப்பட்ட மக்கள் யாவரையும் சுகமாக்குகிறார் என்பதை பற்றி யார் மூலமாக தேவனை அறியாதிருக்கக்கூடிய மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய உன் மூலமாகவும் என் மூலமாகவும் தான் இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீயும் நானுமே அவர்களுக்கு இடரலாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனை அறியாத மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எப்படியாய் மாற்றப்பட ஆரம்பிக்கும். அப்படின்னா வசனத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா முக்கியமான ஒரு காரியம். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய வார்த்தை, நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நான் பார்க்கக்கூடிய பார்வை, நான் பழகக்கூடிய மக்கள், இது ஒருவேளை மற்றவன் யாருக்காகிலும் இடரலை தருகிறது உண்டானால் அவன் அவபக்தி உள்ளவனாய் நினைவு கூறப்பட ஆரம்பித்து விடுகின்றான். என்னை பார்க்கக்கூடிய எல்லா விதமான மனிதர்களும் என் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை அவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்காய் விளங்க வேண்டியது அவசியம். நான் கர்த்தராகிய தேவனுக்கு சாட்சியாக வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். வசனத்தில் தான் போடுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலமடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவராகிய தேவனை பிரதிபலிக்கும்படிக்கு உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நான். இப்ப நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை எந்தெந்த இடத்தில் பிரதிபலித்து காண்பிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. என் குடும்பத்துல 1008 பிரச்சனையை வைத்துக் கொண்டு நான் எப்படி மற்ற மனுஷனுக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவனை நீ விசுவாசித்தால் பிரச்சனைகளிலே நின்று கர்த்தராகிய தேவன் உன்னை காப்பாற்றுவார் என்பதை பற்றி நீங்களும் நானும் எப்படி வார்த்தைகளை பேச முடியும்? என்னுடைய குடும்பத்திலே 1008 அநேக விதமான கஷ்டங்களை நான் வைத்துக் கொண்டு கர்த்தராகிய தேவனை நீ நம்புகிறது உண்டானால் உன் கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து தேவன் உன்னை விடுதலையாக்குவார் என்பதை பற்றி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? கொஞ்ச நாளைக்கு முன்னால, அதாவது ஆரம்ப நாட்கள்ல ஊழியங்கள் துவங்கின அந்த ஆரம்ப நாட்கள்ல மருத்துவமனை ஊழியத்திற்கு உள்ளாக கடந்து போகிறது வழக்கம். என் கூட சில சகோதரர்களும் வருகிறது வழக்கம். ஒரு நாள்ல வார்டில் போய் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக கடந்து போயிருக்கிறோம். ஒரு சகோதரன், என் கூட வந்திருக்கக்கூடிய சகோதரன் பயங்கரமான காஃப், ரொம்ப இருமிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சகோதரனாக இருந்தார். அவரை நான் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது நீங்க என் கூடவே வாங்க பிரதர்ன்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்ல நாங்களும் தனித்தனியாக நம்ம பிரிந்து போய் ஒவ்வொரு விதமான ஆட்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னோம்னா சீக்கிரமா ஒரே நேரத்தில் எல்லா விதமான மக்களுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சலாம் தானே என்பதை பற்றி அவர் சொன்னார். நான் அவரை பார்த்து 2வது முறை சொன்னேன், இல்ல பிரதர் நீங்க என் கூடவே வாங்கன்னு சொன்னேன். இல்ல நான் அதை தனித்தனியாக போய் ஒவ்வொரு விதமான படுக்கையில காணப்படக்கூடிய மக்களை நான் சந்தித்து விட்டு நான் வந்துடுறேன். நீங்க ஒரு பக்கம் போங்க, நான் ஒரு பக்கம் போறேன், அந்த சகோதரர் இன்னொரு பக்கம் போகட்டும் என்று சொல்லி 4 டைரக்ஷனை பிரிந்து போக ஆரம்பித்தோம். அந்த சகோதரன் போய் ஒரு வியாதிப்பட்ட மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படி போகின்றார். அந்த வியாதிப்பட்ட மனுஷனுக்கும் அவருக்கும் தீர்க்க முடியாத ஒரு காஃப், பயங்கரமான காய்ச்சலும், அதாவது நிறுத்த முடியாத இருமல். இவருக்கு போய் ஒரு சுவிசேஷம் சொல்லும்படிக்காய் கடந்து போகின்றார். என்ன சொல்லுகின்றார்? கர்த்தராகிய தேவனை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால், சொல்லும் போது 4 இருமல் இருமிக் கொண்டு சொல்ல ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவனை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தால் உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தராகிய தேவன் உங்களை சுகப்படுத்துவார். எனக்கு என்ன வியாதின்னு தெரியுமான்னு இவரை பார்த்து கேட்கிறார். வியாதிப்பட்ட அந்த சகோதரர் இவரை பார்த்து கேட்கிறார், எனக்கு என்ன வியாதின்னு தெரியுமா? தெரியலையே, உங்களுக்கு என்ன வியாதி? உங்களை மாதிரி நானும் இருமிக் கொண்டு தான் இருக்க ஆரம்பிக்கின்றேன். உடனே அவர் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனை விசுவாசிகள் சொல்லும் போது 2 தடவை இருமிக் கொண்டு மீண்டும் அவர் சொல்லுகின்றார், முதலாவது நீ உன்னை சுகப்படுத்தி கொண்டு பின்பு எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்ய வாருங்கள். உங்களுக்கு தலைமையா இருக்கக்கூடிய ஊழியக்காரர் அனுப்பிட்டு என்கிட்ட 2 வார்த்தையை சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணி விட்டு போக சொல்லுங்க. நீங்க இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதல் காரியம், உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பின்பு நீங்கள் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. இப்படித்தான ஜனங்கள் சொல்லுவாங்க. என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாம நான் மற்ற மக்களுக்கு சமாதானத்தை வாக்கு பண்ணுகிறது எப்படி? என் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லாமல் மற்றவனுக்கு நான் நிம்மதியான ஒரு காரியத்தை தருகிறது எப்படி? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவன் ரட்சிக்கப்பட ஆரம்பிக்கிறது, உண்மையிலேயே அவன் உண்மையான ஒரு ரட்சிப்பனுடைய வல்லமை வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் ரட்சிப்பின் வல்லமையில வந்துடுறான்.
அவனுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் ரட்சிப்பின் அனுபவத்தினூடாக கடந்து வர ஆரம்பிச்சிடும். ஆகவேதான் யோசுவாவினுடைய காலத்தில் யோசுவா என்கிற மனிதன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஒன்றை விதமாய் சொல்லி வைக்க ஆரம்பித்தார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தராகிய தேவனை நாங்கள் சேவிப்போம். எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஒண்ணுமே இல்லை. ஒருவருக்கு ஏதாகிலும் ஒரு குறைவு வர ஆரம்பிக்கிறது உண்டானால் நானும் என்னுடைய வீட்டிலே காணப்படக்கூடிய மக்களும் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்போம். நாங்கள் எல்லா விதமான மக்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தில் கர்த்தர் எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார் என்பதை பற்றி நீங்கள் பேசினா ஜனங்கள் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பாங்க. அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் சமாதானத்தை பற்றி பேசுறீங்க. பேசக்கூடிய நேரத்தில் அவங்க உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் பேசி எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்கிறாங்க. ஏறக்குறைய 1 வருஷம் ஆச்சுங்க. நானும் அவரும் பேசி 1 வருஷம் ஆச்சு. நீங்கள் முதலாவது காரியம் உங்க குடும்பத்தில் போய் நல்ல ஒரு சமாதானத்தை உருவாக்கி கொண்டு பின்பு சமாதானத்தை பற்றி பேச எனக்கு முன்பதாக சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இடரல் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது காரியம் என் நிலைகளிலே சீர்படுத்தப்படக்கூடிய தன்மைகள் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். அவபக்தினா என்ன அர்த்தம்? என்னை நான் சீர்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு ஒப்புக்கூடாமல் மற்றவனுக்கு நான் போய் ஆலோசனை சொல்றேன். அதுக்கு பேர் தான் அவபக்தி. மற்றவனுடைய சீர்படுத்தக்கூடிய விஷயத்தை அதைத்தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே பேச ஆரம்பித்தார். உன் கண்ணிலே ஒரு பெரிய உத்தரத்தை வைத்துக் கொண்டு மற்றவனுடைய கண்ணிலே காணப்படக்கூடிய துரும்பை எடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி நீ பேசுகிறது எப்படி? முதலாவது உன் கண்ணிலே காணப்படக்கூடிய உத்தரத்தை நீ மெய்யாகவே எடுத்து போடு. பின்பு உன் சகோதரனுடைய கண்ணிலே காணப்படக்கூடிய துரும்பை எடுத்து போட உனக்கு மெய்யாகவே வகை உருவாக்கப்படும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்பட வேண்டியது அவசியம். நான் சீர்படுத்தப்படாது இருக்கக்கூடிய வரைக்கும் மற்றவனுடைய சீர்படுத்தக்கூடிய நிலைகளை பற்றி பேச எனக்கு முடியாது, சொல்ல முடியாது. மற்றவனுக்கு முன்பதாக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொன்னாலும் சாட்சியான ஒரு வாழ்க்கை. நான் செய்யும் எல்லா விதமான கிரியைகளும் கர்த்தராகிய தேவனை நோக்கி மற்ற மனுஷனுடைய மனதை ஈர்க்க வேண்டியது அவசியம். என் குடும்ப வாழ்க்கையில் நான் வாழக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய ஜனங்கள், ஐயோ ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், எவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை துன்பம் வந்தாலும் கஷ்டம் வர ஆரம்பித்தாலும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடல் பாடி சந்தோஷமாய் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷன் உன் வாழ்க்கையை பார்த்தா தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஆண்டவராகிய தேவனுக்குள் நடத்த நம்மால் முடியும். என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாது இருக்கிறது உண்டானால் நான் எப்படி மற்ற மனிதருக்கு முன்பதாக சமாதானத்தை வாக்கு பண்ண முடியும்? அப்ப முதல் காரியம் கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், எது அவபக்தி? ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டவுடன் முதல் காரியம் நீயும் உன்னுடைய குடும்பமும் உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய காரியங்களும் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். சீர்படாமல் கர்த்தருடைய திட்டத்தின்படி ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் அவபக்தி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நீங்க ஜெபிச்சா கூட அது கூட கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. நானே சீர்படாத ஒரு வாழ்க்கை வாழ்றேன். நானே அநேகம் கோபதாபத்தோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறேன். நானே அநேகம் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடையான கிரியைகளின் ஊடாக கடந்து போகிறேன். நான் செய்யக்கூடிய ஜெபங்களை கர்த்தராகிய தேவன் எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? அப்ப முதல் காரியம், நானும் என்னுடைய குடும்பமும் என்னை சார்ந்திருக்கக்கூடிய தன்மைகளும் என்னுடைய எல்லா விதமான நினைவுகளும் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியம். சீர்படாமல் நான் செய்யும் எல்லா விதமான கிரியைகளும் அவபக்தியினால் உருவாக்கப்படுகிறது என்று கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்ல ஆரம்பிக்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்காக என்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவபக்தியை உன்னை விட்டு நீ விலக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமைக்கு, ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைக்கு பங்குள்ள ஒரு மக்களாய் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசியிருந்த வார்த்தையின் அடிப்படையில் அவபக்தியின் நிலைகளிலே நின்று நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேசத்தை சீர்படுத்தாத அவபக்தி, விசுவாசத்திற்கு இடரலை உருவாக்கும் அவபக்தி, சத்தியம் வளர விடாமல் அநியாயத்தினால் அடக்கி போடப்படக்கூடிய அவபக்தி, கடின மனமாகிய அவபக்தி என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் நமக்கும் குடும்பத்திற்கும் சபைக்கும் தேசத்திற்கும் இது சீர்கேடு என்கிறதை பற்றி நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இவைகளை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும். இவைகளிலே நின்று நாம் சீராக்கப்பட வேண்டும். இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே தேவனுடைய வருகை நாளிலே நாம் கைவிடப்பட்ட ஒரு மக்களாய் மாற்றப்படுவோம் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை திறந்து இந்த காரியத்திலே ஏதாகிலும் ஒன்று என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானாலும் கர்த்தாவே என்னை மனம் திரும்ப பண்ணும், என்னை ரட்சிப்பின் வல்லமையின் ஊடாக நடத்தி கொண்டு வாரும் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் தேவன் தம்முடைய
அவருடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கு பண்ணுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் கற்பித்து தந்த ஒவ்வொரு நன்மைக்காக நன்றி. அவபக்தி உள்ளவர்களை பற்றி ஆண்டவராக தேவன் திட்டமும் தீர்க்கமாய் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தீர் கர்த்தாவே. தேசத்தை சீர்படுத்தாத எல்லா விதமான அவபக்திகள், விசுவாசத்திற்கு சாட்சியாய் வாழ வேண்டிய நாங்கள் மற்றவனுடைய விசுவாசத்துக்கு இடரை தரக்கூடிய சீர்கேடுகள் என்கிறதை பற்றியும், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கக்கூடிய அவபக்திகள் என்கிறதை பற்றியும், கடின மனம் நிறைந்த அவபக்தி என்கிறதை பற்றியும் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விஷயத்தில் அவபக்தி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நாங்கள் சீர்படுத்தப்பட்டு கர்த்தாவே உம்முடைய கிருபைகளுக்கும் இரக்கங்களுக்கும் ஏற்ற ஒரு மக்களாய் உருவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நிற்க நேரே கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக.